JPVக்கு சம் பண்ணலாம் கைனமெட்டிக்ஸ் டாபிக்ல இருந்து பாருங்க. From a building, two balls A and B are thrown such that A is thrown upward and B downward with equal speeds அப்படின்னு கொடுத்துருக்கணும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. If VA and VB are their respective velocity on reaching the ground then அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்றோம், அப்வர்ட் ப்ராஜெக்ட் பண்றோம் ஒரு யூ ஸ்பீட்ல, இன்னொரு ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட் ப்ராஜெக்ட் பண்றோம் யூ ஸ்பீட்ல. ரெண்டுமே வந்து கிரவுண்ட் ரீச் ஆகும். அப்போ ரெண்டுத்துக்குமே இனிஷியல் பாயிண்ட் சேம், ஃபைனல் பாயிண்ட் சேம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி பாசிட்டிவ் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி நெகட்டிவ் இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ நம்ம v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as எடுக்கிறோம்னு வச்சுக்கிப்பா. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் தான், இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் சேம், ஆக்சலரேஷனும் சேம் தான் -g. கரெக்டுங்களா? ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் தான் வரப்போகுது. அப்படின்னா நம்ம கிடைக்க போற ஃபைனல் வெலாசிட்டி என்னது, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் A, செகண்ட் ஆப்ஜெக்ட் B, அது ரெண்டுமே ஈக்குவலா தான் வரும். ஏன்னா ஆக்சலரேஷன் சேம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம், ஸ்கொயர் ஆஃப் தி இனிஷியல் ஸ்பீடும் சேமா இருக்கு, அதனால ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்ன ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் வருது. இல்லைன்னா இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும், கைனடிக் எனர்ஜியும் இருக்கு. கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேம் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே. அப்போ இனிஷியலா டோட்டல் எனர்ஜி ஃபார் போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஃபைனலாவும் டோட்டல் எனர்ஜி ஈக்குவலா தானே இருக்கணும். ஆனா ஃபைனல் எனர்ஜி கிரவுண்டுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி மட்டும் தானே வரணும். அப்போ ஃபைனல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி மட்டும் இருக்குன்னா அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே என்ன இருக்கணும், கைனடிக் எனர்ஜி சேமா இருக்கணும். அப்போ இனிஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி நம்ம போட போறோம். அப்போ இனிஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி போட்டோம்னா இனிஷியல் வந்து ஆஃப் mu ஸ்கொயர் பிளஸ் mgh போட்டுட்டு ஃபைனல் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா m கேன்சல் ஆகுது. அப்போ m டிபெண்ட் ஆகாது. அப்போ h சேம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம், இனிஷியல் u சேம், அப்போ v சேமா தான் வரப்போகுது. அதனால va ஈக்குவல் டு vb தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா.